இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவன், மாபெரும் கலைஞன், ஒரு மனிதர், மனிதமிக்க ஒரு மனிதரை மீண்டும் எப்போது காண்போம், இது போன்ற ஒரு மனிதர் நாம் இழந்து விட்டோமே என்ற ஒரு இயக்கத்தையும் என்ற ஒரு சோகத்தையும் தாங்க முடியாமல் அவருடைய உறவினர்கள், குடும்பத்தார் மட்டுமில்லாமல் அவரை ரசிக்கக்கூடிய, அவரை எதிர்பார்க்கக்கூடிய, அவரால் பலனடைந்த கோடிக்கணக்கான மக்களும் இயங்கிக் கொண்டு கதறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சோகமான நிகழ்வாக தான் இந்த நாள் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அரசியலில் எந்த அளவுக்கு, அதாவது சினிமா துறையில் அவர் எந்த அளவுக்கு கோலோச்சினாரோ, சினிமா துறையில் ஒரு மிகப்பெரிய கதாநாயகனாக வலம் வந்தார் கேப்டன் விஜயகாந்த். கிட்டத்தட்ட தன்னுடைய சினிமா வாழ்நாளில் அவர் 153 படங்கள் நடித்திருக்கிறார். 153 படங்கள், அதாவது தொடக்க காலத்தில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தொடக்கத்தில் 1979ஆம் ஆண்டு அகல் விளக்கு, அதாவது அவர் பிரதானமாக நடித்த படம் என்பது, முதல் படம் என்பது 1979ஆம் ஆண்டு வெளியான இனிக்கும் இளமைதான். ஆனால் அதற்கு முன்பாகவே ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடித்த 1979ஆம் ஆண்டு வெளியான அகல் விளக்கு என்ற படம் மூலமாக சினிமா துறையில் கால் பதித்தவர் கேப்டன் விஜயகாந்த். அதைத் தொடர்ந்து பல்வேறு படங்கள், தனக்கே உண்டான ஒரு தனி பாணி, அதாவது நடிகர் ரஜினிகாந்த் எடுத்துக்கொண்டால் ஸ்டைல் என்று சொல்வார்கள், கமல்ஹாசன் எடுத்துக்கொண்டால் நடிப்பு என்று சொல்வார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி தனக்கே உண்டான ஒரு சிறிய ஒரு தனி பாணியில் தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி லட்சக்கணக்கான ரசிகர்களை தன்வசப்படுத்தினார் விஜயகாந்த். விஜயகாந்த் பொறுத்தவரையில் கடைசியாக அவர் 153வது படமாக 2016ஆம் ஆண்டு வெளியான சகாப்தம் என்ற படத்தில் தான் விஜயகாந்த் நடித்திருந்தார். அந்த படம் அவருடைய மகன் நடித்த படம். அதில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் விஜயகாந்த் நடித்தார். அதுதான் அவருடைய கடைசி படமாக அமைந்தது. 153 படங்கள், கிட்டத்தட்ட பல படங்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அவருடைய சினிமா துறையில் மிக முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்திய பல படங்கள் அமைந்தது. அதில் குறிப்பிட்ட சில படங்களை சொல்ல வேண்டும் என்றால் 1992ஆம் ஆண்டு வெளியான சின்ன கவுண்டர், 315 நாட்களை கடந்து இந்த சின்ன கவுண்டர் படம் என்பது மாபெரும் ஒரு ஹிட் படமாக அமைந்தது. 1992ஆம் ஆண்டு வெளியான சின்ன கவுண்டர் 315 நாட்களை கடந்து வெற்றி பெற்றது. அதை தொடர்ந்து 1991ஆம் ஆண்டு சின்ன கவுண்டர் படம் வெளியாவதற்கு முன்பாகவே இந்த கேப்டன் பிரபாகரன் என்ற படம் வெளியானது. 300 நாட்கள். கேப்டன் பிரபாகரன் படம் பொறுத்தவரையில் விஜயகாந்துடைய 100வது படம் தான் கேப்டன் பிரபாகரன். அதற்கு பிறகுதான் விஜயகாந்துக்கு கேப்டன் என்ற அடைமொழி சூட்டப்பட்டு கேப்டன் விஜயகாந்த் என்று அவரை விரும்பக்கூடிய நலம் விரும்பிகள், ரசிகர்கள், தொண்டர்களால் அன்போடு அழைக்கப்பட்டார். கேப்டன் பிரபாகரன் படமும் ஒரு மிகப்பெரிய ஹிட் படமாக அமைந்தது. கிட்டத்தட்ட 300 நாட்கள், ஒரு வருடம் கடந்த அந்த படமானது மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைந்தது. 91ஆம் ஆண்டு, அதே 91ஆம் ஆண்டு வெளியான மாநகர காவல் அப்படிங்கிற படம் 230 நாட்களை கடந்து திரையில் ஓடியது. 90ஆம் ஆண்டு, அதற்கு முன்னதாக 90ஆம் ஆண்டு வெளியான புலன் விசாரணை என்ற படம் கூட 220 நாட்களை கடந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைந்தது. 1988ஆம் ஆண்டு வெளியான பூந்தோட்ட காவல்காரன் 180 நாட்களை கடந்து ஓடியது. 1988ஆம் ஆண்டு வெளியான செந்திரப்பூவை என்ற படம் 186 நாட்களை கடந்து ஓடியது. 2000ல் வெளியான வானத்தை போல படத்தை எடுத்துக்கொண்டால் இப்போது கூட அந்த வானத்தை போல படத்தை எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத ஒரு படம் என்றால் அது வானத்தை போல படம். மிக நேர்த்தியாக குடும்ப பாங்கான ஒரு அழகான ஒரு கதை அம்சம் கொண்ட ஒரு படம் தான் வானத்தை போல படம். தற்போதும் கூட அந்த வானத்தை போல படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு மக்கள் மத்தியில் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெற்றி தேடித்திருந்த ஒரு மிகப்பெரிய படம் விஜயகாந்துடைய சினிமா வரலாற்றில் மிகப்பெரிய படமாக அமைந்தது வானத்தை போல படம். 175 நாட்களை ஓடி மிகப்பெரிய சாதனை படைத்தது. அதற்கு பிறகு 1986ஆம் ஆண்டு வெளியான ஊமை விதிகள் என்ற படம் தான் 200 நாட்களை கடந்து ஓடியது. 1994ஆம் ஆண்டு வெளியான என் ஆசை மச்சான் என்ற படம் 175 நாட்களை கடந்து ஓடியது. 1989ஆம் ஆண்டு வெளியான பாட்டுக்கு ஒரு தலைவன் என்ற படம் 175 நாட்களை கடந்து ஓடியது. 1986ஆம் ஆண்டு வெளியான அம்மன் கோயில் கிழக்காலை என்ற படம் மிகப்பெரிய ஒரு பேசப்பட்ட படமாக 175 நாட்களை கடந்து ஓடியது. 2000ல் வெளியான வல்லரசு 112 நாட்களை கடந்து ஓடியது. 1994ஆம் ஆண்டு வெளியான சேதுபதி IPS 150 நாட்களை கடந்து ஓடியது. 2002ல் வெளியான ரமணா 150 நாட்கள். ரமணா படத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக விஜயகாந்துடைய சினிமா வாழ்க்கையில் அமைந்த படம் ரமணா படம். 2002ஆம் ஆண்டு வெளியான படம் 150 நாட்களை கடந்து ஓடியது. 1984ஆம் ஆண்டு வெளியான வைதேகி காத்திருந்தால் என்ற படம் கூட அவருடைய சினிமா வாழ்க்கையில் பதிந்த ஒரு படமாக அமைந்தது. 175 நாட்களை கடந்து ஓடியது. இப்படியாக ஒரு வாழ்க்கையில் சொல்லக்கூடிய, ஒரு சினிமா வாழ்க்கையில் சொல்லக்கூடிய பல்வேறு படங்கள் வெற்றி படங்களாக அமைந்தன. அப்படிப்பட்ட சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு கதாநாயகனாக கோலோச்சியவர் தான் கேப்டன் விஜயகாந்த். தன்னுடைய சினிமா வாழ்க்கையில்
153 படங்களை நடித்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் நடித்த அனைத்து படங்களும் தமிழ் படங்கள் தான். தமிழ் படங்களை தாண்டி வேறு ஒரு மொழி படத்தில் நடிக்காத ஒரு கதாநாயகன் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் தான். அப்படிப்பட்ட தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் மிகப்பெரிய முக்கியத்துவத்தையும் தமிழும் தமிழ் மக்களும் உயிர் மூச்சாக கொண்டவர். பல்வேறு அரசியல் தலைவர்கள் அதை பல்வேறு மேடைகளில் பேசுவார்கள். தமிழும் தமிழ் மக்களும் என் உயிர் மூச்சு, என் உயிர் என்று பேசுவார்கள். ஆனால் அதை செயல்படுத்தி காட்டியவர், அதை பேச்சாக மட்டும் இல்லாமல் செயல்படுத்தி காட்டியவர். தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் அவர் கொடுத்த முக்கியத்துவம் என்பது இதுவரை யாரும் கொடுக்காத ஒரு முக்கியத்துவம் என்று கூறலாம். சினிமா நடிகர்களை பொறுத்தவரையில் அதிக படங்களை நடிக்க வேண்டும், பல்வேறு மொழி படங்கள் நடிக்க வேண்டும். அனைத்து தரப்பட்ட மக்கள் தமிழகத்தையும் தாண்டி பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு நாட்டு மக்கள் ரசிகர்களை பெற வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் தன் வாழ்நாள் முழுவதும் 153 படங்கள், 153 படங்களும் தமிழ் படங்கள் தான். வேறு எந்த மொழியில் நடிக்காத ஒரு மாபெரும் கலைஞன் தலைவர் தான் கேப்டன் விஜயகாந்த். அப்படிப்பட்ட ஒரு தலைவன் இழப்பு என்பது சினிமா துறைக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய இழப்பாகவே அமைந்திருக்கிறது. சினிமா துறை மட்டுமல்லாமல் இன்னும் அரசியலை அவர் பெரிய பெரிய சாதனையை படைத்தார். அதிமுக திமுக நிலையை மாற்றி தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கட்சியை தொடங்கி கிட்டத்தட்ட அவர் போட்டியிட்ட முதல் தேர்தலையே அவர் வெற்றி பெற்றார். அவர் போட்டியிட்ட தொகுதியில் வெற்றி பெற்றார். கிட்டத்தட்ட 8 விழுக்காடு வாக்குகளை தேமுதிக பெற்று ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழக அரசியல் வரலாற்றில் ஏற்படுத்தியது என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்டு சினிமா அரசியல் என இரண்டிலும் பூந்து விளையாடிய மிகப்பெரிய ஒரு கலைஞன், ஒரு நாயகன் தற்போது இழந்து நிற்பது என்பது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு என்று சொன்னால் அது மிகையாகாது.